பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலும் கோமதியும் பேங்க்கு போகிறாங்க. இப்போ பேங்க்கில் உள்ள ஸ்டாஃப் சொல்கிறாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எனக்கு லாக்கர் இருக்குது, என்னுடைய பேர் கோமதி, ஒய்ஃப் ஆஃப் பாண்டியன். நான் அதில் லாக்கரில் உள்ள நகை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வாங்க மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமையில் போவோம் அப்படிங்கிறாங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, யார் பேரில் லாக்கர் இருக்கோ அவங்க மட்டும்தான் வர முடியும், சம்மந்தமில்லாத ஆள் வர முடியாது அப்படிங்கிறாங்க. மேடம், இது என்னோடய மருமக, அடுத்தவங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி தான், பசங்களாக இருந்தாலும் சரி தான், ஏன் மருமகளாக இருந்தாலும் சரி தான், வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஒன்றும் நினைக்கல, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மயில், இரு நான் போய் எடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போ அது கொஞ்சம் நேரமாக ஆகுது. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா பேங்க் வந்திருக்கம்மா அப்படிங்க. என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நகை விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படிங்க. ஏம்மா நீ பதற, நகை விஷயமெல்லாம் ஒன்றும் தெரியல, இந்த ராஜி பொண்ணோட நகையை வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ராஜி பொண்ணு நகையை வாங்க வந்துருக்கீங்களா? ஏய், ஓ நகையும் சேர்த்து வாங்கிடுடி, அதை வாங்கி வீட்டில் கொண்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் நான் நைஸாக கேட்டு வாங்கிக்கோங்கள அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்லுதியாம்மா அப்படிங்கும்போது, நான் முதல்ல சொல்லலையம்மா, அத்தை லாக்கர் எடுக்க போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. உள்ளே ஃபோன் வச்சுருப்பாங்களாடி, ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை என் நகையும் எடுத்து வந்துடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லா நகையும் தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அம்மா எல்லா நகையும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. சரி எல்லா நகையும் எடுக்கட்டும், ஓ நகையை நைஸாக வெளியே எடுத்து வச்சிரு, நான் ஏதாவது ஒரு கதையை சொல்லி வாங்கிக்கிறேன், அப்போ நான் தாண்டி நீ மாட்ட மாட்டேன், இல்லை அப்படின்னா என்றைக்குனாலும் அந்த நகை விஷயத்தில் நீ மாட்டிப்ப அப்படிங்கிறாங்க. அதுவும் சாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எங்கள் அத்தை வரது மாதிரி ஃபோனை வச்சிடறான்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஆட்டோவை வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ஆட்டோக்காரண்ணே சீக்கிரம் பேங்க் வாங்க அப்படிங்கிறாங்க. பேங்க்கு வராங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே, மயில் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் மோர் கலக்கி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை உடனே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோர் கலக்குறாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, நம்ம நகையை நைஸாக நம்மளே எடுத்துருவோம், எப்படியும் அத்தை அந்த பேக்கில் உள்ள நகையெல்லாம் எடுத்து நம்மளை தான் வைக்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அரசி வந்துடுறாங்க. ஏம்மா என்ன எல்லா நகையும் எட்டு வந்துட்டியா அப்படிங்கிற. அம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் நகையும் எட்டு வந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. எல்லா நகையும் எடுத்து வந்துட்டாங்க. ஓ நகையை எட்டு வந்தியா? எல்லா நகையும் எடுத்து வந்துட்டேன், அவரே நகையை அவரேட்ட கொடுத்துருவோம், ஏன்னா அவங்கவுங்க வச்சு கொடுத்துருவோம். மீனா நகை மீனாட்ட கொடுத்துருவோம், ராஜி நகையை அவங்க அம்மாட்ட கொடுத்துருவோம், அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாமா மாதிரி என்னெல்லாம் பேசிட்டாங்கம்மா, ரொம்ப கடுப்பாக இருக்குது, உங்கள் அண்ணன் மாதிரி அறிவே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கும் தாண்டி அறிவு இல்லை, நகையை அவங்க நகையை நம்ம வாங்கி வச்சுருக்க கூடாதுல்ல, அதனால தான் இந்த அசிங்கம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அண்ணி டியூஷன் எடுத்ததுனால தானம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நம்ம அண்ணி டியூஷன் எடுத்தால் அவங்களுக்கு என்னம்மா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அசிங்கப்படுத்தணும் அரசி, அதனால அவங்க படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, மயில் மோர் கலக்கி கொண்டு வந்துடுறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. குடிக்கிறாங்க. இன்னொரு கிளாஸ் குடிக்குமா, வெயிலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ ஆட்டோவில் தானே போயிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் போயிட்டு வந்தாலும் ஆட்டோ வரது வரைக்கும் பேங்க் வாசலில் வெயிட் பண்ணியிருக்கோம், நம்ம வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணியிருக்கோம், ரெண்டு வெயில் தானடி அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என் நகையம்மா குடும்பம் நான் போட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல ராஜோட நகையை எடுத்து வைப்போம், அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துருவோம், அதான் நல்லது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவும் ராஜுவும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அரசிட்ட. அவங்க ரெண்டு அண்ணியும் எங்கேயோ போனாங்க, ஆனால் அவங்க போகிறத வச்சு பார்க்கும்போது கோயிலுக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையா அப்படிங்கிறாங்க. நான் இருக்கிறதே ரெண்டு அன்னிக்கும் தெரியாது, நான் ரூமுக்குள்ளே தான் இருந்தேன், அவங்க யாரும் இருக்காங்களான்னு மாதிரி பார்த்தாங்க, லாக் பண்ணிட்டு போனாங்க, நான் லாக்கை ஓப்பன் பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, கோயிலுக்கு போயிருப்பாளுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எந்த விஷயத்தையுமே அவங்க சொல்லிட்டு பண்ண மாட்டேங்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்பவே திமிராயிருச்சு அப்படி இப்படின்னு ஏற்றி விடுதாங்க. ஏம்மா அவள் டியூஷன் எடுத்தது எனக்கு கடுப்பாக தான் இருக்குது, என் புருஷனை அந்த ராஜி ஏற்றி அங்கே வச்சுட்டா, அந்த மீனா அதுக்கு காரணமாக இருந்துட்டா, அதனால் எனக்கு அவங்ககிட்ட பேச பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட பேசாமல் இருந்தும் அவங்களுக்கு அடங்க மாட்டேங்காங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போயிருக்காங்க, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை நான் அவங்க கூட தான் வந்தேன், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அரசி வீட்டில் தான் இருந்திருக்கா, அரசிட்ட சொல்லியிருக்கலாம், யார்கிட்டையுமே எதையுமே சொல்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. அரசி இருந்தது தான் அவங்களுக்கு தெரியாதுன்னு அரசியே சொல்கிறாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ நான் இருந்தது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஏன் அரசி நீ காலேஜ் போகல அப்படிங்கிற. அண்ணி லீவு அண்ணி அப்படிங்கிறாங்க. இப்போ ராஜிக்கு லீவு தானே அப்படிங்கிறான். ஆமாம், மீனாவுக்கு அன்னைக்கு வேலையாக தான் இருக்கும், ஏன் லீவ் போட்டாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா அதை, அவங்க நினச்சா லீவு போடுறாங்க, ஆனால் ஹனிமூனுக்கு நீங்கள் அனுப்பும்போது லீவு இல்லைங்கிறாங்க. என்னமெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அது இல்லை தங்கமயில்,
அவங்க வந்து ஊருக்கு போகாமல் இருக்க காரணம் என்னைய பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. அத்தை அதை நீங்கள் நம்புறீங்களா? அவங்க அப்படிலாம் கிடையாது, வேறு ஏதாவது காரணம் வச்சுருப்பாங்க அத்தை. அப்படி உங்களை மதிக்கணும், உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த டியூஷன் விஷயத்த உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருப்பாங்க. சொல்லலை பார்த்தீங்களா? இப்போ கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லலை, இப்படி தான். அவங்க எந்த விஷயத்தையும் உங்களை மதித்து செய்ய போகிறதில்ல அத்தை. உங்களை மதித்து ஒரே செய்யக்கூடிய மருமக நான் மட்டும்தான் அத்தை அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாம்மா. உன்னை வந்து ஓட்டவாயி மாமாட்ட எதனாலும் சொல்லி போட்டு கொடுத்துருதா அப்படின்னு கூட நான் கூட நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளைகளோட இதையும் கூட பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ, இதெல்லாம் பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. தப்பாக நினைக்காதம்மா, அவங்க அளவுக்கு நான் உன்கிட்ட பேசினதில்ல. ஆனால் அவங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி என் புருஷனை 4 பேர் முன்னாடி தலகுனிய வச்சுட்டாங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் புருஷன் எப்போவுமே வெள்ளை சட்டையை போட்டு கெத்த அளந்துற மனுஷன். அவர் சுயமாக உழைக்கிறாரு, யார்கிட்டையும் 5 காசு வாங்க மாட்டார். அப்பேற்பட்ட மனுஷனை ஏற்று வீட்டுக்காரங்க அசிங்கப்படுத்த அளவுக்கு அவ்வளோ பண்ணிட்டாலும் அவனாலும் மறக்க மாட்டோமா. ஆனால் அவனோட பேசுறது இன்னும் வாழ்க்கையில் நடக்காத ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, ரொம்ப சூப்பர். இனிமேல் நீங்கள் அவங்ககிட்ட பேசணுன்னா எல்லாமே ஏன் சாம்ராஜ்யம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அத்தை எல்லா நகையுமே உழைச்சி பார்க்க போகிறீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உன் நகையை நீ உழைச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நகையை உழைச்சி பார்க்குறாங்க. உழைச்சி பார்க்கும்போது இது எடுக்கிறாங்க, காசு மாலை எடுக்கிறாங்க. காசு மாலை கருத்து இருக்குது. ஆகா, கருத்து இருக்கிறத அத்தை பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்மளே மாட்டிப்போமே, நைஸாக அந்த நகையை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுத்து பார்த்து திறந்திக்கிட்டு இருக்கும்போது அரசு அந்த நகையை பார்த்துடுறாங்க. அண்ணி, அது காசு மாலை தானே, அதை என்கிட்ட கொடுங்க அண்ணி, நான் போட்டுக்கிறேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. இல்லை அரசி அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. இல்லை நீ கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கழுத்து வச்சு பார்க்க, அம்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. காசி மாலை நல்லா தான் அப்படிங்கிறாங்க. இரு காசி மாலை ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நல்லா தானம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை கருத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இது நம்ம தங்கமேலு எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ, நான் வெயிலில் போயிட்டு வந்தோம்ல, அதனால என் கண்ணு கருப்பாக தெரியுதா என்னமோ அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லாம் நல்லா தான் இருக்குது, இதே மாதிரி எனக்கு ஒரு இந்த மாலை வேணுமா, காசி மாலை வேணும் அப்படிங்கிறாங்க. காசு மாலை உனக்கு கல்யாணத்தோட ரெடி பண்ணி தரேன், நாளைக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி நாளைக்கு ஒரு மாவளி வாதி கட்டி வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா என்ன கலெக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. காசி மாலை கல்யாணத்துக்கு தான் ரெடி பண்ணி தருவேன் அம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு இவ்வளோ நகை இருக்கலாமா, ஒரே ஒரு காசி மாலை இருந்தால் என்ன அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்கிறேனே, கல்யாணத்தோடு அவனுக்கு ரெடி பண்ணி தரேன் அண்ணி, நீங்களாவது சொல்லுங்கள் அண்ணி அப்படிங்கிறாங்க. அரசி, அம்மா சொல்கிறாங்களே விடு, அத்தை சொல்லதை ஏற்று பேசாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அரசி போயிடுறாங்க. இந்த நகையை நைஸாக பதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது தங்கமேல்கிட்ட சொல்லுதாங்க கோமதி, ஏம்மா இந்த நகை எல்லாமே கொண்டா நம்ம பீரோவில் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார்? அப்போ என் நகை வேணால் நான் வேணா வச்சுக்கிட்டுமா பத்திரமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் உன் நகையை ஒன்றா தான் தரப்போகிறேன், ஆனால் மாமாட்ட சொல்லிட்டு தரேன், அவர்கிட்ட நான் எந்த விஷயமே சொல்லலை அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. இப்போ ராஜி நகையை கூட நான் கொடுக்கும்போது கூட சொல்லிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா எந்த விஷயத்தையும் என் புருஷன்ட்டு நான் மறைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவர்கிட்ட நம்ம சொல்லாமல் செஞ்சதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. என்கிட்ட கேட்குற வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டு தந்துடுறேம்மா, உன் நகை உன்கிட்ட தான் இருக்கும், மாமா முன்னாடியே உனக்கு நகையை உழைச்சி கையில் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாத்தா அப்படின்னு சரித்தா அப்படின்ட்டு கொடுத்துட்றாங்க. இங்கே தங்கமேலுக்கு சரியான பயம். மாமா முன்னாடி கொடுக்கும்போது மாமா பார்த்துட்டு கருப்பாக இருக்குன்னு சொன்னால் என்ன செய்கிறது, அத்தையே சமாளிச்சிட்டோம், அத்தை வெயிலில் போயிட்டு வந்தீங்க, கண் வந்து கருப்பாக தெரியுற மாதிரி இருக்குது, ஆனால் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் மாமா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க, எல்லா நகையுமே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், வீட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. கோமதி, வேலையா என்ன, அந்த வீட்டு நகை அங்கே போய் சேர்ந்துடணும், தூக்கி எரிஞ்சிரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எப்படிங்க எரிய முடியும் அப்படிங்கிறாங்க. இவனை வர சொல்லுதான் பழனி அப்படின்னு, டேய் நேராக போ, வீட்டில் உங்கள் அக்கா இருப்பா, உங்கள் அண்ணி நகையை தருவாங்க, வாங்கிட்டு நேராக கொண்டு கொடுத்துட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. பாரு, ஒரு புட்டு நகை உங்கள் அண்ணி நகை வீட்டில் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக எடுத்து கொண்டு கொடுத்துட்டு வந்துடு. ஏன்னா அதுபோக இனிமேல் நீ அங்கே போக்குவரத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாரு அப்படிங்கிறாங்க. மச்சான் எங்கள் அம்மா இருக்காங்க, எப்படி மச்சான் குறைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் நான் சொல்லுறது தப்பாக நினைக்காத, அவங்க வந்து உன்னை ஏசுத அளவுக்கு ஆயிரும், நீ தான் அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு வர போகிறேன்னு சொல்லி உங்கள் அண்ணன் மாதிரி வந்து வேறு மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும், அது வேறு மாதிரி வரும்டா, அதுக்கு தான் சொல்லுதேன். உங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணமா அப்போ நின்று செய்யி, ஒரு வாரம் அங்கேயே இரு, தப்பு இல்லை. ஆனால் சும்மா கிடந்து அங்கேயும் போகாத, உங்கள் அம்மா இருக்கா, உங்கள் அம்மாட்ட ஃபோனில் பேசு, உங்கள் அண்ணிகிட்ட ஃபோனில் பேசு, ஃபோனு தான் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மச்சான் நேரில் பேசுகிற மாதிரி வராதுல அப்படிங்கிறாங்க. குமரேசன் சொல்லுதாரு, விடு பாண்டியா, என் அம்மா
ஐயம்மா என்ன மாதிரி அவன் சமாளிச்சுட்டு போகிறான் விடு அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா குடுறா நகையை கொண்டு குடுறா அப்படிங்கிறாங்க. அதுதான் பிறகு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, பிறகு கொடுத்துக்கலாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா பிறகு கொடுத்துக்கலாம், எனக்கு இப்போ ஜூஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஜூஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. நேற்று மச்சான் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தார்ல, அந்த ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒன்று போடுக்கா அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல நகையை கொண்டு கொடுத்துட்டு வாடா அப்படிங்கிறாங்க. அங்கே யாரும் இல்லைக்கா, நம்ம அண்ணன்மார் வரதுக்கு 4 மணி ஆகும், அதுக்கு முன்னாடி நான் கொடுத்து வந்துடுவேன், ஒரு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் போடு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆப்பிள் ஜூஸ் போடுறாங்க. குடிச்சிட்டு டேய் போடா கிளம்பி கொண்டு கொடுறா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இப்போ தான் ஜூஸ் குடிச்சிருக்கேன், நான் ஜூஸ் குடித்தோன்னா வெயிலுக்கு போகக்கூடாதுக்கா, ஒரு 2 நிமிஷம் இருந்து போகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே சக்திவேல் முத்துவேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டேய் கிறுக்கா அங்கே பாடுறா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, நம்ம அண்ணன்மார் வந்துட்டாங்க, அவங்க இல்லாத போது நீ கொடுத்துருக்கலாம் அசால்ட்டா அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாரு பழனிக்கு. என்ன பழனி நகையை கொடுத்துட்டியா எப்படி அப்படிங்கிறாங்க. மச்சான் இனிமே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. துறை இவ்வளோ நேரம் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் வந்தேன், அக்கா தான் ஜூஸ் குடிச்சிட்டு போன்னு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. அவட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. கோமதி முதல்ல நகையை கொண்டு கொடுக்க தானே நீ சொன்னேன், நீ எதுக்கு அவனுக்கு ஜூஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கீங்க, துறை வந்த பிறகு போட்டு கொடுத்தா தர குடிக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஏங்க நானாங்க கொடுத்தேன், அவன் தாங்க கொடுத்தர சொன்னான் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு யார் போய் சொல்லுதுன்னு தெரியல, இந்த நகை நம்ம வச்சுக்கிட்டு இருக்க நம்மளுக்கு சீக்கு, அது சரி வராது, வீட்டில் கொண்டு கொடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன்மார் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதான் நல்லதாக போச்சு, கொண்டு கொடுக்க சொல்லு, அப்போ தான் கொடுக்குறது தெரியும் அப்படிங்கிறாங்க. தம்பி கொண்டு கொடுப்பியான் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நான் இப்போ போனேன்னா கண்டிப்பாக அவங்க சண்டை போடுவாங்கக்கா அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேனடா ஆள் இல்லை, போய் கொடுன்னா ஜூஸ் குடிக்க போகிறேன்னு குடிச்சிட்டு இன்றைக்கி என்னையும் என் வீட்டுக்கார்ட்ட மாட்டி விடுது, கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. ஐயோ இவங்க வேறு தூண்டியெல்லாம் மாட்டி விடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொண்டு போகிறாரு. உடனே சக்திவேல் சொல்லுவாங்க, உன்னை யாரும் அந்த வீட்டுக்குள்ள விட்டா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே யார் விட்டா, வீடு என் வீட்டு தானே அப்படிங்கிறாங்க. அதானே உன் வீடுங்க போய் தானே இந்த நகையை பூரா எடுத்துக்கணும் அங்கே கொடுக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே நகையை பூரா அங்கே எடுத்துகிட்டு கொடுக்கல, இப்போ அங்கே வந்து நகை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க நகையை வாங்கலை, எங்கிட்ட திருடிட்டு போனாலும் அந்த நகை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அம்மா சொல்கிறாங்க, யாரும் திருடிட்டு போகல குழந்தனாரே, என் பிள்ளைக்கு தான் நான் கொடுத்தேன், அடுத்தவங்களுக்கு கொடுக்கல, அதை நான் வாங்க விரும்பலை, பழனி இதை கொண்டு ராஜிட்டே கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அண்ணி நல்லா இருப்பீங்க, இதை நான் கொண்டு கொடுக்கலன்னா எனக்கு ஒரு வாய் சோறு கிடைக்காது அண்ணி அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு வாய் சோத்துக்கு பிச்சைத்தனமாக எச்சத்தனமாக நீ எங்கே கிடைக்கியடா, இங்கே இருந்தால் நீ ராஜ சாப்பாடு சாப்பிட்லாமாடா அப்படிங்கிறாங்க. அண்ணே ராஜ சாப்பாடை விட எனக்கு அந்த சாப்பாடு பெருசுனே, இந்த நகையை வந்து வாங்கிக்கணே அப்படிங்கிறாங்க. அண்ணி நகையை அண்ணிட்டு கொடு அப்படிங்கிறாங்க. அவங்க வேண்டாங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, ஏன்டா கொண்டா அப்படிங்கிறாங்க. இந்த நகையை வந்து நான் கடலில் கொண்டு போட்டாலும் சரி தான், அந்த பாண்டியன் வீட்டில் இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க கடலில் போட்டால் போடுவீங்க, ராஜி அம்மா பேசுகிறாங்க முத்துவேல்கிட்ட, ராஜோட அப்பாட்ட. நீங்கள் ஒரு பொருளை கடலில் கொண்டு போடுவீங்க, தூர போடுவீங்க, குப்பையில் போடுவீங்க, ஆனால் என் பொண்ணுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்க, என் பொண்ணை தான் பயன்படுத்தக்கூடாது அப்படி தானே அப்படிங்கிறாங்க. 100% உண்மை தான் அப்படிங்கிறாங்க. அண்ணே அந்த ஏற்று வீட்டுக்காரனை நம்ப முடியாது, ஒன்றா நம்பர் ஃப்ராடு திருட்டு வேலைகள் நிறைய பாகுபடியணுமா, அதனால் அந்த நகையை ஒரிஜினலாக தங்கமானு செக் பண்ணணுண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் வாயில் கை வைக்கிறாங்க. அப்போ ராஜோட பாட்டி சொல்கிறாங்க, டேய் சக்திவேல் இந்தளவுக்கு நீ போவியாடா அப்படிங்கிறாங்க. ஆமாத்தா அவங்களெலாம் நம்பவே மாட்டேன், அவனை எதிரியாக இருக்கானுவ அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு பழனி, அண்ணே இது எல்லாமே சுத்த தங்கம்ண்ணே, அண்ணி நகைண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அம்மா சொல்கிறாங்க, குழந்தனார இது கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பார்க்குறாங்க. இது எல்லாமே ஏன் நகை, இதில் வந்து கவரிங்காக இருக்க வாய்ப்பு இல்லை, போலி நகையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற. அண்ணி உங்களுக்கு தெரியாது, இதே மாதிரி டூப்ளிகேட்டை கொண்டு தந்தாலும் தந்துடுவானுவ, நகை வைக்கிறது வளகலை அவ்வளோ வேலையும் இந்த பாண்டியன் செய்வான், அதனால் அவனை நம்புத மாதிரி இல்லை, அண்ணே நீ வா நம்ம போய் ஆசாட்டை செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. தம்பி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அண்ணே இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படி அந்த தந்த நகை மட்டும் கவரிங்காவோ ஏதாவது இருக்கட்டும், அந்த ஏற்று வீட்டுக்காரங்க இங்கே குட்டியிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் போகிறாரு, கடையில் போய் செக் பண்ணிட்டு வரவன்ட்டு இந்த சூழ்நிலையில் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்க்கா இப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மாதிரி அவங்க திருந்தவே மாட்டாங்க போல் மாதிரி, இப்படி இருந்தாங்கன்னா குமாருக்கு எப்படி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுருவாங்க, வீம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏன் நகை தான்னு சொல்லிட்டேன், அதில் நம்பிக்கை இல்லாமல் இவங்க வந்து அதை செக் பண்ண போகிறேன்ட்டு போகிறாங்க, அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க கூட இவ்வளோ காலம் நம்ம குடும்பம் நடத்திட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போனால் அவங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதாக்கா அப்படிங்கிறாங்க. ஆசாட்டை போய் செக் பண்ணுறாங்க. எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே அசல் தங்கம் தான், அதுவும் பழமையான தங்கம், 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்லிட்டாரு, அப்போ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த அடுவு நாங்கள் ரொம்ப பத்திரமா இருக்கணும், ஒரு பிசுறு எங்கேயாவது போச்சுன்னா நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டே அப்படிங்கிறாங்க.
ஏங்க இந்த நகை எனக்கு தேவலைன்னு சொல்லி தான் என் மகளுக்கு கொடுத்தேன். எனக்கு நகை மேலலாம் ஆசை இல்லைங்க. நகையை வந்து நீங்கள் கடலில் போடுவீங்களா, இல்லை தூர போடுவீங்களா, இல்லை வேண்டியலுக்கு கொடுப்பீங்களா, என்ன வேணாலும் பண்ணுங்கள். எனக்கு நகை வேண்டாம், நான் நகை போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உன்னைய வச்சுக்கோ போடுன்னா நான் சொல்ல மாட்டேன் இனிமே. அதானே சம்மந்தி வீட்டுக்காரங்க வரையில் அசிங்கப்பட்டு நின்றுட்டு போகுது, தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வீட்டு நகை அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் வீம்புக்கு வாங்கியிருக்கு. என் பீரோவிலே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் எடுத்து கொண்டு வைக்காரு. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே அழுறாங்க. ஏன் தனியாக அழுற அப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்காரு. இல்லைடா, சக்திவேல் ஒவ்வொரு முறையும் எடுத்தறிஞ்சு பேசுவான், நீ தான் புத்திமதி சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் உனக்கே இன்னொரு ஆள் புத்திமதி சொல்லுற அளவுக்கு இருக்கப்பா. உன் மனைவி இவ்வளோ காலம் நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் கூட பொண்டாட்டியா உண்மையாக வாழ்கிறா அப்படிங்கிறார். அத்தா இதை மட்டும் சொல்லாத அத்தா, உண்மையாக வாழ்ந்தா வச்சான்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பலையா? அவங்க தம்பியும் இன்னொரு வீட்டில் தானே பொண்ணு கட்டியிருப்பார். அந்த பொண்ணு இவ்வளோ கரெக்டாக குடும்பத்தை நடத்தி கொண்டு போகுது, இந்த இவளுக்கு ஏன் நடத்த முடியல அப்படிங்கிறாங்க. அவள் என்னடா தப்பாக நடத்திட்டா குடும்பத்தை? தான் நகையை தான் மகளுக்கு கொடுத்துருக்கா, இல்லைன்னா தப்பு அப்படிங்கிறாங்க. அத்தா அப்போ உன் நகையை கொண்டு கோமதி கொடு, இப்படி ஒவ்வொருத்தராக அவரே நகையை கொண்டு கொடுங்க, ஏன் வீட்டில் உள்ள சொத்தை பங்கு கொண்டு அங்கே கொடுங்க, ரொம்ப நல்லா ஆயிரும் அப்படிங்கிறாங்க. பழனி சொல்கிறாங்க, அண்ணே இதுக்கு பங்கு தான் அக்காளுக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. ஆமாடா, உன்னை வீட்டுக்கு விட்டதே தப்பு, இதில் பங்கு வேற நம்மள வெளியே போடா அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா நகையை கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. கொடுத்தாங்க. அங்கே கொடுக்கும்போதே எங்கள் ரெண்டா கொடுன்னு நடந்துகிட்ருக்கு. இந்த நகை தங்க நகையா தலையான்னு சொல்லி செக்கப் போயிட்டு அதுக்கப்புறம் செக்கப் சரியான பிறகு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா நம்ம அண்ணன் மாதிரி இப்படி இருக்காங்க, திருந்தவே மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. மூத்தண்ணன் நல்லா தான் இருந்தார், இளையண்ணன் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தான். இப்போ இளையண்ணன் மூத்தண்ணன்னா அதே அவரே மாதிரியே ஆகிட்டார். அண்ணி 2 அண்ணியுமே பாவம், அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன செய்யணும்னே தெரில, அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் பேசாமல் அவங்களுக்கு கோயிலுக்காவது எங்கேயாவது போயிட்டு வர சொன்னானடா அப்படிங்கிறாங்க. இந்த யோசனை அங்கே இல்லையா, இருந்தாலும் அன்னிக்கிட்டையும் அம்மாட்டையும் சொல்லிட்டு வந்துருப்பேனே அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இனிமேல் நான் போகிற மாதிரி இல்லை, வீட்டுக்குள்ளேயே வராதங்கன்னு சொல்கிறாங்கக்கா, இனிமேல் அங்கே போகிறத நானும் குறைச்சிட வேண்டியதான் மச்சான் சொன்ன மாதிரி அப்படிங்கிறாங்க. மச்சான் வந்து நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுதாரா அப்படிங்கிறாங்க. மச்சான் சொன்னார், எப்படியும் அவங்க நீ ஏதாவது பேசுவாங்கடா, நம்ம அதிகமாக பெய்கிடாத, குமார் கல்யாணத்தோட ஒரு வாரம் பெய்கிறது தப்பு இல்லை, ஆனால் மற்ற நேரத்தில் போக்குவரத்தை கொஞ்சம் குறை, எதுவும் வேணால் ஃபோனில் பேசிக்கோங்க, அம்மாட்டையும் மைனிமார்ட்டையும் ஃபோனில் பேசிக்க தப்பு இல்லை அப்படின்னாரு. நானும் அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போது மச்சான் சொல்கிறது சரியாக தான் இருக்குமோ நினைக்க வேண்டியதாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. அவர் எல்லாமே யோசனை பண்ணி தான்டா சொல்லுவார். அவருக்கு வேணால் அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், யாரோட பாசத்தையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டார். இப்போ ராஜுவோட அம்மா வந்து நகையை கொடுக்கும் போதே வேண்டான்னு தான் அவர் சொன்னார். ஆனாலும் ராஜு மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கும் போது அவர் மூச்சையே காட்டலை. அந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் மட்டும் தான்டா அவங்க மச்சான் நினைப்பார் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மச்சான் வந்து உண்மையிலே தங்கமான குணமாக தான் இருக்கார். அவர் நேர்மையாக இருக்கும்போது பெரிதொரு தப்பு செஞ்சால் அவரால் தாங்கிக்க முடியாமல் கோவப்படுறாரு, அது மட்டும் புரியுதுக்கா அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் கால் பண்ணுறாரு. என்னடா பழனி நகையை கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. மச்சான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே இருந்தாங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் மாதிரி இருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நகையை வாங்கிட்டு ஒன்றுமே சொல்லலையா அப்படிங்கிறாங்க. அது எப்படி மச்சான் சொல்லாமல் இருப்பாங்க, நகையை வாங்கிட்டு நகை தங்கமாக இருக்கோ இல்லையோ தகரமாக இருக்கோன்னு சொல்லிட்டு இளையண்ண சந்தேகப்பட்டு ஒரு ஆசையாட்டு போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல நகைன்னு சொன்னவர் தான் வந்த மச்சான், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், அவங்க நகையை அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு, அவங்க நகையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தவறான நகையாக கொடுக்க போகிறோம், அவங்களோட புரிதல் அப்படி தான் இருக்குது, விடு விடு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நேரமாகி போச்சு, இப்போ செந்தில் அனுப்புகிறேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு விட்டு அப்புறம் வந்து சேருங்க அப்படி. மச்சான் நீங்கள் சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் சாப்பிட்டு வாங்கடா, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படிங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. செந்தில் பைக் எடுத்துகிட்டு போ, பழனி வீட்டில் இருக்கான், சாப்பிட்டுட்டு வரையில் 2 பேரும் ஒன்றா வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் போயிட்டேன்னா உங்களுக்கு பைக் இருக்காதுல்லப்பா அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பிட்டு அங்கேயே இருக்க போகிறீங்க, வரதானே போகிறீங்க, வரும்போது வாங்க, நான் அதுக்கப்புறம் போய்க்கிறேன் என்ன அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் குமரேசன்ட்டு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சாப்பிட்னா சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீ மட்டும் தனியாக இருக்க, நான் இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போயிட்டு வாங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா கடையை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட போயிடுறாரு. இப்போ பாண்டியனுக்கும் மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் மன நிறைவாகவும் இருக்குது. அவங்க நகையை நம்ம வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்றோம் வைக்கிறோன்னு சொன்னாங்க, ஒரு பகுதியை கொடுத்துட்டோம். ஆனால் எப்படியாவது ராஜி கல்யாணத்தோடு கொண்டு வந்த நகையை நம்ம பிரட்டி கொடுக்க வழியை பார்க்கணும்.
அரசிக்கு மட்டும் கல்யாணத்தை முடிச்சு குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உருட்டியோ, பெரட்டியோ அந்த நகைய நான் குடுத்துப்புடுவேன். ஏன்னு கேட்டா, நம்மளுக்கு மானம் ரொம்ப முக்கியம். என் பையன் மாரி எண்ணத்துல எப்படி இருந்தாலும் சரிதான். நான் மனசு கஷ்டப்படுதேன், இன்னொருத்தர் என்னைய ஏதாவது பேசுறாங்க, ஏசுறாங்க, எதையாவது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மனசு ரொம்ப பரிதவிக்கி, நம்ம கதிர நம்ம என்னலாமோ நினைக்கும். ஆனா கதிர் எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு துடிச்சு போறானே, அப்பேற்பட்ட பையன நான் விட்டு குடுக்கக்கூடாது. சரி, அவன் ஏதோ ஒரு வகையில செலவு பண்ணிட்டான். நான் செலவு பண்ணியிருக்க வாய்ப்பில்ல. என்னைக்காவது ஒரு நாள் தெரிய தானே செய்யும். என்ன, அது மாரி தெரிய வரும். ஆனா அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அந்த நகைய குடுக்க நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த வழியா கதிர் வராரு. கடையில யாருமே இல்ல. அப்பா மட்டும் இருக்காங்க. அப்போ அப்பா கடையில யாரும் இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் இருக்கேன்லடா அப்படிங்கிறாங்க. இல்ல, எப்படி நீங்க ஒரு ஆள் இருந்து வியாபாரம் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. மதிய நேரம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, அண்ணன் ஒரு வரைக்கும் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நீ சாப்பிடணுங்களா, போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இப்போ தான் காலேஜ் போயிட்டு வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கடையில் வியாபாரம் பார்க்குறாரு. அப்போ மனசுக்கு நினச்சிக்கிறாரு, அப்போ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்க தான் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை பார்க்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது குமரேசன் வந்துருந்தாரு. ஏய் என்ன கதிரு, கடைக்கெலாம் வந்திருக்க அப்படிங்கிறாங்க. கடைக்கு வரல தாத்தா, இந்த வழியாக வந்தேன், அப்பா மட்டும் கடையில் நின்றாங்க, ஒத்தியில் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வியாபாரத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேனப்பா, உங்கள் அப்பா எங்கே கேட்குறான், கேட்குற மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க, பசி தாங்க மாட்டீங்க, சாப்பிட்டு வாங்க அப்படிங்க. ஆனால் உங்கள் அப்பா பசி தாங்கி கூடானப்பா அப்படிங்கிறாங்க. மாமா நான் எப்போவுமே 5 மணி தான் மாமா மதியம் சாப்பிடுவேன். அப்படியே பழகிட்டு, முன்னாடி டயத்துக்கு எங்கள் மாமா சாப்பிட்டேன். கோமதி என்னைக்கு கட்டணும்னா அன்றைக்கி தான் 3 நேரம் சோறு சாப்பிடுவேன். இல்லைன்னா ஒரு நேரமோ 2 நேரமாக தான் சாப்பிடுவேன். அநேக நேரம் ஒரு நேரம் சாப்பிட்டு தான் கிடப்பேன். அன்னைக்குள்ள கஷ்டம் அப்படி தானே. கடைக்கு வேலைக்கு வரும்போது கூட நீங்கள் தான் சில நேரம் சாப்பாடு கொண்டு கொடுப்பீங்க. எல்லாம் மறந்துட்டீங்களா மாமா அப்படிங்கிறாங்க. எதையுமே மறக்கலப்பா, பழசையும் மறக்காமல் அப்படியே நீ இருக்கலாம்ப்பா. இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் இல்லை பெருசாக வந்த பிறகு பழசை மறந்துடுதாங்க அப்படின்னுட்டு இருக்கும்போது, சரிம்மா நம்ம பேசிகிட்டு இருப்போம், கதிரு நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு, சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. எப்பா இவன் இப்போ கொஞ்சம் சொன்னடி கேட்கானப்பா அப்படிங்கிறாங்க. அவன் எப்போவுமே நான் சொன்னால் எதிர்த்து பேசுவான், ஆனால் வந்து ஒரு சூழ்நிலை வரும்போது என் சைடில் தான் நிற்பான். நீ ஏதாவது யாராவது ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா அவனுக்கு எப்படி ரத்தம் கொதிக்கிங்க, கொதிச்ச கொதிப்பில் எப்படி எங்கள் அப்பாவை பேசலாம் வைக்கலாம். எங்கள் அப்பாவுமே கை நீட்டி பேசாதங்கம்மா. ஆனால் இன்றைக்கி நிலமையில் இவன் பொண்டாட்டி நகையை வாங்கி வச்சதாக இருக்கட்டும், அந்த டியூஷன் விஷயமா இருக்கட்டும், இவனால் பேச முடியல. ரொம்ப நொந்து போயிட்டான். பேசுனதை விட நொந்து போகும்போது முகத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளால் ரொம்ப வேதனையை அனுபவிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளை டியூஷனுக்கு மட்டும் போகாமல் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு இந்த பையங்க இப்போ நான் பண்ணது தப்பு தான்னு இவன் மன்னிப்பு கேட்கான், அவன் செந்தில் மன்னிப்பு கேட்கான். அந்த பிள்ளைகள் பண்ண தப்புக்கு இவன் என்ன செய்வாங்க 2 பேரும்? என்ன நியாயப்படி பார்த்தா இவங்ககிட்ட நம்ம கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்களுக்கும் புருஷன் முன்னாட்டியும் பேசாமல் தான் இருக்காங்க. பார்த்துக்கிட்டு கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது சேர்த்து வைக்கணும் மாமா அப்படிங்கிறாங்க. நீனே பேசி சேர்த்து வச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல யோசனையாக சொல்லுங்கள் மாமா. நைட்டு எல்லோரும் உங்களோட சிரித்து பேசணும், அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எப்பா ஏதாவது ஒரு யோசனை நீ பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன மாமா யோசனை, மாமா ஒன்று செய்யட்டுமா மாமா அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. குடும்பத்தோடு ஒரு குடும்பமாக படம் வைக்கிற மாதிரி படம் ஏதாவது புதுசாக வந்திருக்கா மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னப்பா தெரியும், இரு நான் என் வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்கேன். யார்கிட்ட கேட்க போறியா அப்படிங்கிறாங்க. என் மோன்ட்ட கேட்கேன்ப்பா. யார்கிட்ட? என் தம்பி மோன்ட்ட கேட்கேன். என் தம்பி மோன் படம் பார்க்கல பயங்கரமான கில்லாடி, அவன்கிட்ட கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு, ஏய் பெரியப்பா பேசுதேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் பெரியப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, குடும்பமாக பார்க்குற மாதிரி படம் இருக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கள் பெரியப்பா குடும்பமாக பார்க்குற படம் இருக்குது, இப்போ எல்லாமே தனித்தனியாக தான் போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏய் ஏதாவது படம் இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. இருங்க பெரியப்பா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவன் பெரியப்பா புதுசாக வந்துருக்கு ஒரு படம், நல்லா குடும்பமாக பார்க்கலாம், கிராமத்து கதை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியா கிராமத்து கதை குடும்ப கதை யார் ஒரு கதை படம் வந்திருக்கான், இந்த தேட்டரில் ஓடுதான், டிக்கெட் இவ்வளோவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இன்றைக்கி நிலைமையில டிக்கெட் இவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லை, என்ன ஒரு 2 காரை பிடிச்சி எல்லோரும் போயிட்டு வந்துடலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா நீ தான் சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் வேறு வழி கிடையாதுலாம், என்ன செய்ய எல்லோரும் சேர்த்து வச்சு ஆகணும். ஏன்னு கேட்டால் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுக்கிட்டு நிற்காங்க, அது சரி வராதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா, சின்னஞ்சிறுசு பிள்ளை வாழ வேண்டிய வயசில் சந்தோஷமாக பேசி பழகணும். வாழ்க்கையை கொஞ்ச காலம் தான்ப்பா, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் கொஞ்ச காலம் வாழ்கிறோம். அந்த கொஞ்ச காலத்தில் சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டிகள் வாழ்ந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தாய் தகப்பங்க பொண்டாட்டி பிள்ளையும் நல்லா வாழ்ந்தாங்கன்னா பார்க்கும்போது சரி ரைட் நம்ம அவன் நல்லா இருக்கான் மருமக்கமாக நல்லா இருக்கா வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நகையை கொடுத்தாச்சு மாமா, ஒரு ஒரி முடிஞ்சது.
அந்த பிள்ளையும் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இன்னும் டியூஷன் எடுக்க போகாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா 2 பிரச்சனையும் மாறின பிறகு இவனை புருஷன் பொண்டாட்டி பேசாமல் தான் இருப்பாங்க. அதனால் நான் டிக்கெட்டை அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி புக் பண்ணிவிட்டு நான் அரசி, கோமதி 4 பேருக்கு மட்டும் பழனி விட்டீங்களா அப்படி ஆமாண்ணே, பழனியும் சேர்த்து ஒரு 5 பேருக்கு ஒன்றா டிக்கெட் போட்டு அவங்க ஜோடியாக தனித்தனியாக டிக்கெட் புக் பண்ணிட வேண்டியது ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் டிக்கெட் புக் பண்ணுத அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணுவானா அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணுவாங்க அப்படின்னுட்டு இருக்கும்போது செந்திலும் பழனியும் வந்துடுறாங்க சாப்பிட்டுட்டு. செந்தில் கடையை பார்த்துக்கா நான் ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன்கிட்ட கேட்குறாங்க பழனி, மச்சான் எங்கே போகிறாரு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே உங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறது தான்ப்பா அப்படிங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ராஜுக்குள்ளே டியூஷன் எடுத்த வகையில் வந்து எல்லோரும் பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தத்தில் இருக்கீங்களாம். உங்கள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானப்பா செந்தில் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதான் நைட்டு வந்து குடும்ப படமாக ஏதாவது படத்துக்கு போகணுன்னு டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்கானப்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவே தான் 2 காரை வேறு பிடிக்கணுமாப்பா, ப்ளஸ் இருக்காரு 2 காரை அப்படிங்கிறாங்க. ஏன் மச்சானா அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சானே தான், உனக்கும் சேர்த்து தான் டிக்கெட்டான், உங்கள் 4 பேருக்கும் ஒரே போல் டிக்கெட்டான், ஜோடிகளுக்கு பூரா தனித்தனியாக தெளி டிக்கெட்டான், கொடுத்து வச்சு அனுப்பிங்க, பாண்டியன் மாறுதான் மாற்றிட்டிய அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லை தாத்தா அப்படிங்கிறாங்க செந்தில். ஏன்பா வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க. அப்பா டிக்கெட் எடுக்கலாம் போக மாட்டாங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. ஏன்டா சொல்லிட்டு தான் போகிறேனப்பா, கம்ப்யூட்டர் சென்டரில் புக் பண்ணுவாங்களான்னு கேட்டே போகிறானே புது படத்துக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக கோமதிட்டு போகிறோம். கோமதி அப்படிங்கிறாங்க. நகையெல்லாம் கொடுத்தாச்சா அப்படிங்கிறாங்க. கொடுத்தாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த டிக்கெட்டை பத்திரமா அப்படிங்கிறாங்க. என்ன டிக்கெட்டு அப்படிங்கிறாங்க. இது தேட்டரில் உள்ள டிக்கெட்டு, சினிமா டிக்கெட்டு அப்படிங்கிறாங்க. இது எதுக்குங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் தான் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு. நான் வாங்க மாட்டேனா, வாங்க வேண்டிய சூழ்நிலை. கோமதி ஒன்றும் இல்லை, 2 பிரச்சனை சுமூகமாகவே முடிஞ்சிட்டு. ஒன்று நகையை திருப்பி கொடுத்தாச்சு. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அந்த ராஜுக்குள்ளே டியூஷன் எடுக்க போகிறதும் இல்லை, மீனா இன்னமும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதும் இல்லை. இது முடிஞ்சது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நினைக்கல, இன்னுமே நம்ம மருமக்க மாதிரியும் மக்க மாதிரியும் சேர்த்து வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான்லாம் ராஜிட்டையும் பேச மாட்டேன், மீனாட்டையும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் பேசுகிற, புருஷன் முன்னாடியும் அவங்க பேசாமல் இருக்காங்க, அதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏதோ நடந்துருச்சு, நம்ம அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு மாமனார் மாமியாராக இருக்கும்போது நம்ம அவங்கள சேர்த்து வச்சு தான் அழகு பார்க்கணும் என்ன. அதனால் வந்து எல்லாருக்குமே சினிமா படம் புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணையில் ஜோடியாக தனித்தனியாக புக் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சாயந்தரம் போகிறோம். நான் கடையை ஒரு 5:30க்கு கடையை சாத்திட்டு வந்துடுவேன். சினிமா வந்து ஒரு 6:30க்கு அங்கே சினிமா. அதனால் ஒரு காரும் 2 கார் வர சொல்லியிருக்கேன். எல்லார்ட்டையும் சொல்லிடு, எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. மீனாவும் தான் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா போகல அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையுமே சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயிலை கூப்பிட்றாங்க கோமதி. மாமா சாப்பிட்றீங்களா அப்படிங்க. இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. இங்கே ராஜு மீனாவும் மாமாட்ட பேசக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சினிமா தேட்டரில் படம் புக் பண்ணதை தங்கமயில சொல்லுதாங்க. அம்மா அப்போ நம்ம ஃபேமிலியாக போகிறோமாம்மா, எப்படி நடந்தே போகிறோமா ஆட்டோவில் போகிறோமாம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா காரில் போகிறோம், 2 கார் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா கார் வாடகை வெயிட் தரமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு நாள் போனால் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 5:30க்கு கடை அடைச்சிட்டு வராரு. வந்தோடனே எல்லாருமே புறப்பட்டு தயார் நிலையில் இருக்காங்க. இங்கே தங்கமயில் வந்து ராஜி மீனாட்டையும் சொல்லிடுறாங்க. ராஜிக்கு மீனாவும் போக விருப்பமே இல்லை, ஆனாலும் குடும்பமாக போகணுங்காங்களேன்னு சொல்லிட்டு கிளம்பி நிற்காங்க. இங்கே கதிரும் எல்லாருமே புறப்பட்டு நிற்காங்க. 2 கார் வந்துடுது, ஏறி எல்லாருமே போகிறாங்க. அப்போ பாண்டியன் எல்லாருமே தனித்தனி டிக்கெட் கொடுக்குறாங்க. ஜோடிக்கு 2 பேரும் தனித்தனியாக தான், ஒரு ஜோடிக்கு தனித்தனியாக தான் புக் பண்ணியிருக்கு. அதுபோக நீங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் டேபிளுக்கே வந்துடும், நீங்கள் இருக்க இடத்துக்கே வந்துடும். அதே மாதிரி அதில் நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாரு செந்தில். கதிரும் வேண்டாங்கிறாரு, சரவணனும் வேண்டாங்கிறாரு. இல்லை ஷேர் பண்ணி சாப்பிடணும், இருக்கிறது ஈக்குவல் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. கோமதியும் சிரிச்சுக்கிறாங்க. எல்லா ஜோடிக்குமே உணவுப் பொருட்களை ஷேர் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாருமே டேபிளில் உட்காந்து படத்தை பார்க்குறாங்க. சேரில் உட்காந்துக்கிட்டே அதில் ஒரு டேபிள் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பார்க்குறாங்க. அதனால் ஒரு சில காட்சிகள் வந்து குடும்ப காட்சிகள் ரொம்ப நுணுக்கமாக இருக்குது, ரொம்ப கண்ணீர் வருது மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது கணவனுக்கு மனைவி, மனைவனுக்கு கணவன் வந்து ஒரு மாதிரி பார்த்து அவங்கவுங்க முகத்தை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இங்கே ராஜும் கதிரும் வந்து சரியாகவே பேசிக்கல. அப்படி இருக்கையில் வந்து ராஜி ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படலாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. எல்லாருமே பாண்டியும் பார்க்குறாரு. பரவாயில்ல 3 ஜோடியுமே பேசிக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கோமதி அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் படமாக கூட்டி வரலையா, அவங்க 3 பேரையும் பேச வைக்க தான் கூட்டி வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. பிறகு என்னம்மா செய்ய
ராஜியும் மீனாவும் அவங்கவுங்க புருஷன்கிட்ட பேசாமல் இருக்காங்க. அவங்களும் பார்க்கும்போது சோகமாக இருக்காங்க. ஒரு தவ போனால் நான் வந்து 2 பேரையும் வேறு என்னம்மா செய்ய முடியும்? 2 பேரும் பேசுங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்ல முடியும். இந்த காலத்தில் எனக்கு இதுக்கு வேறு வழி தெரியல. எனக்கு அதான் டிக்கெட் போட்டு படத்துக்கு கூட்டி வந்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் படத்தை பார்க்குறாங்க. போகும்போது எல்லாருமே மீனாவும் செந்திலும் பேசிடுறாங்க. ராஜிக்கிட்ட கதிர் வந்து பேசிடுறாரு. 2 பேருக்குமே ஓகே ஆயிடுது. பரவாயில்லங்க, வந்தது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் மீனா கேட்குறாங்க கதிர் ராஜிட்ட, கதிர் பேசிட்டானா அப்படிங்கிறாங்க. பேசிட்டாங்க்கா அப்படிங்கிறாங்க. என்கிட்டையும் மாமா செந்தில் மாமா பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. சூப்பர்க்கா, மாமா இதனால தான் ஐடியா பண்ணியிருக்காரா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கும் கதிருக்கும் ஒரே இது யாருங்க அப்படிங்கிறாங்க. மீதி உள்ளவங்க இதில் ஏறுறாங்க. ஏங்க ஏன் அந்த காரில் ஏற்றி விட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக எதுவும் பேசிட்டு வீட்டுக்கு வரைக்கும் பேசிட்டு வரட்டுமே, அதான் அவங்களுக்கு அந்த காரில் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. யாராவது வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது தங்கமேலுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. மாமா வந்து ராஜி மீனாவுக்காக தான் படம் பார்க்க எல்லாரையும் கூட்டி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்ட்ட கோவப்படுறாங்க. ஏங்க இப்போ படமாக கூட்டி போனது எல்லாத்துக்குமா இல்லையா அப்படிங்கிற. எல்லாத்துக்கும் தான் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமா தெரியலையே, ராஜியும் மீனாவையும் அவங்கவுங்க புருஷன் கூட சந்தோஷமாக பேசுறதுக்கு தானே மாமா கூப்பிட்டு போன மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம எதுக்குங்க போகணும் அப்படிங்கிறாங்க. ஏய், நம்மளும் ஒரு குடும்பமாக இருக்கோம், ஃபேமிலி படம் தானே பார்க்க போனோம். எங்கள் அப்பாலாம் எப்படி எங்களை படமாக கூப்பிட்டு போனதில்லை, இப்போ கூப்பிட்டு போயிருக்காரு, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போன நினைவு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க புருஷன் முன்னாடி பேசாமல் இருக்காங்கன்னா நம்ம எதுக்குங்க போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்மளும் தானே போய் படம் பார்த்தோம். நான் அந்நியமாக பேசுகிறேன். ராஜி என் குழந்தையா, மீனாயும் என் குழந்தையா, உனக்கு தங்கச்சி, அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்புன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் ராஜி மீனாவை என்ன சின்ன தப்பாங்க பண்ணியிருக்காங்க. மாமாட்ட சொல்லாமல் வீடோட டியூஷன் எடுக்க போயிருக்கா, இதுக்கு மீனா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இதை வந்து நம்ம மன்னித்து ஏற்றுக்கணுமாங்க அப்படிங்கிறாங்க. அப்பாவே இதை மறந்துட்டார். இதை ஏன் நோண்டிகிட்ருக்க, அந்த பிள்ளை நகையை வீட்டில் கொண்டு கொடுத்தாச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இதோட பிரச்சனை முடிஞ்சிருமாங்க? இனிமேல் தாங்க பிரச்சனையே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜிலாம் சின்ன சொல்லி கேட்க மாட்டாங்க, வேணாலும் பாருங்கள், அவள் வீடுடா போய் மறுபடியும் டியூஷன் எடுப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அந்த பிள்ளை எடுக்காது, தேவையில்லாமல் கண்டதுகளெல்லாம் போட்டு மனசை குழப்பாத அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து பேங்க்கு போகும்போது அங்கே ஒரு வயசான பாட்டி பேங்க் வந்திருக்காங்க. அந்த பாட்டி பேங்கில் பணம் எடுத்துகிட்டு வெயிலுக்குள்ளே போக முடியாமல் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. தங்கமயிலும் கோமதி வருது வரைக்கும் ஓரமாக நிற்காங்க. அந்த பாட்டி ஒரு 6 லட்ச ரூபா பணத்தை பேங்கில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய 2 மகளுக்கும் அதை ஷேர் பண்ணி ஆளுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொக்கமாக எடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில பார்த்தோன்னே, ஏம்மா உன்னை பார்க்க ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுதம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஏம்மா இதில் 6 லட்ச ரூபா இருக்கான்னு எண்ணுமா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி கொடுக்குறாங்க. எண்ணி கொடுத்துட்டு, பாட்டி இவ்வளோ பணத்தை எடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் தான், என் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் ஆளுக்கு 3 லட்ச ரூபா கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுமா, அவங்களும் கஷ்டம் தான் படுதாங்க, அதனால் கொடுத்துடலான்னு தான் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஊர்லேருந்து வருவாங்க, வரையில் அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குங்களாம்மா, அதுதான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற. அப்படியா பாட்டி, ரொம்ப சந்தோஷம் பாட்டி அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டிகிட்ட இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டிக்கு கணக்கு வழக்கம் தெரிஞ்ச மாதிரி இல்லையா, கண்ணும் சரியாக பிடிபடலையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கட்டு எடுத்து நாசுக்கா தன்னுடைய பேக்கில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா, ஒரு ஆட்டோ மட்டும் சொல்லுமா அப்படிங்க. பக்கத்தில் உள்ள ஆட்டோவை கூப்பிட்றாங்க. அண்ணே வாங்கினேன், இவங்க எங்கேயோ போகணுமா அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் ஏற்றி போயிடுறாங்க. எப்பா இந்த பக்கம் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஆனந்தம் படுறாங்க. எப்படி இந்த ஒரு கட்டு 50,000 ரூபா நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பேங்க்லேருந்து கோமதி வந்துடுறாங்க. வீட்டுக்கும் போயிடுறாங்க. 2 நாளாக அந்த பாட்டிக்கு இந்த பணம் காணாமல் போனது தெரியல. பேக்கில் நம்ம எடுத்த 6 லட்ச ரூபா அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்குது. ஊரில் இருந்து தன்னுடைய மக்கமார் வந்துடுறாங்க. 2 நாள் கழிச்சு வந்தோடனே அவங்ககிட்ட, எனக்கு இதில் 6 லட்ச ரூபா இருக்குது, ஆளுக்கு 3 லட்ச ரூபா எடுத்துக்கோங்க, நான் அம்மா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் தர முடியல, இந்த 6 லட்ச ரூபாயை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. எண்ணி பார்க்குறாங்க, அதில் 5.5 லட்ச ரூபா தான் இருக்கேம்மா, 50,000 ரூபா கம்மியாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லையே, நான் பேங்கில் வந்து 6 லட்ச ரூபா எடுத்தேனே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இதில் வந்து 2.5 தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது, வாங்க பேங்கில் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் போய் கேட்குறாங்க. பேங்கில் இருந்தாலும் சொல்லுதாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போனது 6 லட்ச ரூபா தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 6 லட்ச ரூபா தான், வாசலில் கூட ஒரு பிள்ளை கூட என்ன தெரிஞ்சு 6 லட்ச ரூபா தான் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. வெளில வராங்க. அப்போ அதில் அவங்க ஒரு ஆள் சொல்கிறாங்க, இன்னும் நம்ம அவங்க யார் என்ன வரணும் விசாரிக்க முடியாது, அந்த பிள்ளைய பேங்கில் பார்த்ததாக சொல்கிறாங்க ஒரு நாள், ஆனால் மற்றபடி அந்த பிள்ளைக்கு அக்கௌண்ட் இல்லை அது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை வெளியூர் பிள்ளையாக தான் இருக்கும், நம்ம பேசாமல் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க.
நம்ம விருந்துக்கு வந்திருக்கோம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணுமாக்கா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியோட பிள்ளை இன்னொரு பிள்ளை கேட்கு. ஆமாம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் வந்து ஃபர்தராக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து அங்கே சிசிடிவி வாங்குறாங்க. வாங்கிட்டு போலீஸும் அவங்க சைடில் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. இப்படி ஒரு ஆளை வந்து நம்ம திருட்டு செய்கிறவங்க வரிசையில் காணலையே அப்படின்னு சொல்லி அடையாளங்கள்லாம் தேடி பார்க்குறாங்க. கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தங்கமயில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. பேங்க் அதிகம் வந்ததில்லை, வெளியிலையும் அது அதிகமாக ஆனதில்லை, அதனால் தெரியல. அப்படி இருக்கும்போது ஒருத்தர்ட்டையும் கேட்டு விசாரிக்கும் போதெல்லாம் வந்து தெரியலன்னே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து நம்ம ஒரு விளம்பரம் வச்சா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட அடையாளத்தை கண்டவங்க அடையாளம் சொல்ல வந்த காவல் நிலையத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு அடித்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வைக்கிறாங்க. அந்த வழியாக வந்த பழனி இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இதை ஃபோட்டோ எடுத்து நேராக வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புகிறாரு. எந்த வாட்ஸ்அப் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் வந்து ஹனிமூனுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்காங்களா, அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புகிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பரவுது. பரவுனோடனே பாண்டியன் இதை பார்த்துட்டு, டேய் பண்ணி என்னடா போட்டிருக்க அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு முன்னாடி இப்படி போர்டு இருந்துச்சு மச்சான், அதான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் உடனே ஸ்டேஷனுக்கு வரேன், என்னென்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வந்து, சார் என்னாச்சு, என் மருமக ஃபோட்டோ அங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. உங்கள் மருமகளா அப்படிங்கிறாங்க. ஷாக்காகிறாங்க போலீஸு. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு வாங்க, ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார், என்ன கேஸ் சார் அப்படிங்கிறாரு. அதுக்கு பாண்டியன்கிட்ட அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வயசான அம்மா பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பணம் எண்ணுது மாதிரி எண்ணிட்டு ஒரு கட்டு ஐநூறுரூவா கட்டு ஒரு கட்டை எடுத்து பேக்கில் வச்சுட்டு பாட்டில் போயிருக்கு. அதில் 50,000 பணம் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போயிருக்கு. அது சம்மந்தமாக அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோவும் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீடியோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்து பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நீ தங்கமேலாம் அப்படி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களால நம்பவே முடியல. உடனே பாண்டியன் ஒரு மாதிரி அழுதாரு. ஏன் பாண்டியன் அழுறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கேட்காரு. கேட்கும்போது என் மருமக இப்படி பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. பாண்டியன், நீங்கள் தங்கமான ஆளு, உங்கள் மருமக தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் எனக்கே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒன்று செய்யுங்கண்ணே, இந்த எதிர்பார்க்கிட்ட பேசி பணத்தை கொடுத்து நீங்கள் இது பண்ணுங்கள், அவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிடுவாங்க, நான் வேணால் பேசி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு அந்த அதிகாரி. பாண்டியனுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. சரி, இந்த தங்கமயில் பிள்ளை இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, பணத்தை திருடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் அந்த வயசான பாட்டியில் திருடிருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்கையாகுது. அப்பவும் நினைக்காங்க, ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏன் எய்த்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சால் நம்மளை கழுவி ஊற்றிடுவாங்க, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு மளிகை கடைக்கு போகிறாரு. அங்கே ஒரு 50,000 வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு நேராக அந்த பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா உன்னை ஏன்ப்பா மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்டருந்து பணத்தை எடுத்ததாக சொல்லப்படக்கூடியவங்க வந்து என்னுடைய மருமக தான், அந்த பிள்ளை தான் எப்படியோ எடுத்துருக்கு, மன்னிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நான் மன்னிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த பணத்தை மட்டும் தர சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை அந்த பிள்ளை என்ன செஞ்சுன்னு தெரில, நான் அவமானப்பட்டுறக்கூடாது என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறேன் பாட்டி சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க. சரிப்பா நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் உங்கள் பொண்ணை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணும் ஸ்டேஷனில் வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. வாபஸ் வாங்கின லெட்டரோட நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தங்கமயில் வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க குடும்ப புகழை. இதை பார்த்த பாண்டியனுக்கு சரியான கடுப்பாகுது. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.